அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் பகவான் தற்போது கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை மகிழ்ச்சி தரும் என்றாலும் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். கடன் சுமை அதிகரிக்குங்க. பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்கும் சூழல் ஏற்பட இருக்கு. அதனால் ஆரம்பத்திலேயே செலவுகளை சிக்கனமாக செலவழிப்பது நல்லதுங்க. அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களை பகை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். பணியாளர்கள் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால் இத்தருணங்கள கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழந்தோறும் குரு பகவானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.